ரெண்டு நாட்டுக்கு நடுவில் சண்டை போய்கிட்டு இருக்கிறா. நம்ம அவனை அட்டாக் பண்ணுறதும் அவன் நம்மளை அட்டாக் பண்ணுறதும் நம்ம ஸ்னைப்பரை போடுறதும் அவன் திரும்பி குண்டை போடுறதுமா எப்போ வார் நடக்கும்னே தெரியாமல் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த ஐபிஎல் எல்லாம் தேவையா? நான்லாம் கல்யாணத்தில் ட்ரோன் விட்டு தான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க சுடுறதுக்கு ட்ரோன் விட்டுட்டு என்னடா பண்ணுற? அதனால இப்போ என்ன சொல்கிற அப்படின்னா, எதுக்கு இந்த ஐபிஎல் எல்லாம் மொத்தமா கேன்சல் பண்ணி போடலாம். கேன்சல் பண்ணிட்டு அதான் மாப்ள, இந்த கொரோனா டைம்ல பரிச்சு வைக்க முடியாதுங்கறனால என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடியே எழுதின மார்க் எவ்வளவு எடுத்தாங்களோ அந்த மார்க்கை கடைசி மார்க்கா போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணலாம்னா, யாரு அதிகமா கப்பு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வருஷம் கப்பை பிரிச்சு கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். எப்படான் இருக்கீங்கடா நீங்க? நாங்களே இப்பதான் முட்டி மோதி ஃபார்முக்கு வந்து இந்த வருஷம் எப்படியாச்சும் கப்பை ஜெயிச்சிடலான் இருந்தா பொறுக்காது போல இவனுங்களுக்கு. எதுக்குடா கத்திட்டு இருக்க? நீ கத்துற ஊர்ல இருக்க எல்லா நாயும் குலைச்சிட்டு இருக்கடா. ருத்ராஜுக்கு அடிபட்டுருச்சுல. சரி, அதுக்கு அப்படியுமே மேட்ச் ஆட வர மாட்டார்ல. ஏன்டா உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பனிங்க உழப்பிட்டு கிடக்கு. இதுல அவனும் இல்லனா மொத்தமா நக்கிட்டு போயிடும். டேய் இப்ப ருத்ராஜ் விளையாடவல்லனா கேப்டனா இருக்க மாட்டாரு. அவர் கேப்டனா யார் வருவா? தலை கேப்டனா வருவார்ல. அதுக்கு அவர் கேப்டனா வந்தா டாஸ்க் போறதுக்கு வந்து உள்ள வருவார்ல, அப்ப பாப்போம்ல. ஏன்டா டேய், அவரை பார்க்கணும்னா ஏதாவது மூவி நடிக்க சொல்லி தியேட்டருக்கு போய் பாருங்கடா. இதுக்கு ஏன்டா டீமை உள வைக்கிறீங்க? டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ போடா. ஒவ்வொரு ஒரு விலை டிக்கெட் எடுத்து வந்தாச்சுடா. எவ்வளவு ரேட் விக்கிறானுங்க? எப்படி இந்த மாதிரி தோக்க தான் போறானுங்கன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து பாக்குறானுங்கன்னு தெரியல இவனுங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் சும்மாடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? கேமரால இப்ப என்ன காட்டுவாங்க. இப்ப இல்ல பண்ணாதான் ட்ரெண்ட் ஆக முடியும். சும்மாரு. அடே நீ அந்த ஆன்ட்டியை தான் பார்த்து வா வான்னு கூப்பிட்டுருக்க. அந்த அண்ணன் செருப்பு எடுத்து அடிக்க வர்றாரா? வணக்கம் சார். வணக்கம் 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 வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு மேட்ச் பார்க்க போறோம். அதை கமெண்ட் பண்றதுக்கு நாங்க இங்க உட்கார்ந்திருக்கோம். நான் இங்க கத்ரி, இதோ உங்க சுக்கா. மேட்ச் பயங்கரமான ஒரு மேட்சா இருக்கு போது கத்ரி. சுக்கா, இப்ப நீங்க வந்து விளையாண்ட காலத்துல என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நான் விளையாண்ட காலத்துல எல்லாம் ஆப்போசிட்ல கவனமே இல்ல. நான் ஒரு மேட்ச்ல உட்டாம்பா ஒரு சிக்கு டாங்குன்னு. ஓ, பால் இப்ப ஸ்டேடியம் தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டேடியம் தாண்டி இல்ல, பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் தாண்டி போயிருச்சு கத்ரி. யாரா இவனுங்க மேட்சை பத்தி பேச சொன்னா சொந்த கதை சோக கதை நகின்னு பேசிட்டு இருக்கானுங்க. சரி, அப்புறம் அந்த ஆண்டி பால் எடுத்து வச்சுட்டு பாலை கொடுக்கவே இல்லை. நான் பாத்துக்க. ஓ, விஐபி தனுஷ் மாதிரி வீதியில் நின்று கிரிக்கெட் ஆடி இருக்காரு நம்ம சுக்கா. இதோட இந்த ஓவர் முடியுது 22-2. அண்ணே அந்த மாதிரி கொடுங்க. சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி? இந்த பின்னால இருக்கு பாருண்ணே. அங்க இருக்குது அலமாரி. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, கேக்குற மாதிரி. அட கேப்ப மாதிரி அந்த இருக்கு பாரியா மாதிரி. ஐயோ சாரி, என் பொண்டாட்டி கிட்ட இருக்கா சாரி. இந்த ஆளு என்ன பேசுறான் லூசு மாதிரி? நான் தான் கொஞ்சம் லூசு மாதிரி. ஆனா தனுஷ் நடிச்சிருக்கிறது படம் மாதிரி. ஏன் சம்பந்தம்லாம் பேசி சம்பந்தம்லாம் பாடக்கூட செய்வேன். மாறி கொஞ்சம் நல்லா மாறி கொஞ்சம் வேற மாதிரி மாறி. சோ கமெண்ட்ரியில தான் இவனுங்க கண்டதை பேசி சாவடிக்கிறானுங்கன்னா இவனுங்க அதுக்கு மேல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க பாருங்க, தோனி பேரை கட்டிட்டாருங்க. தோனி ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தாருங்க. தோனி கிரவுண்டுக்கு வந்தாருங்க. தோனி ஸ்ட்ரைக்கு வந்தாருங்க. தோனி பேட்டை தூக்கிட்டாருங்க. அடிச்சாரு பாருங்க 6. இன்னைக்கு பைசா வசூல். டாங் பாறா டங் டங் டங். ஏய் எனக்கு தெரியும்டா இவனுக்கு அடி பொளப்பான்ட்டு. நீங்க பாரு கத்ரி, இன்னைக்கு மேட்ச் பாரு. நீ டோனி போட்டு பொளந்து எடுக்க போறான். நீங்க பாரு நெக்ஸ்ட் பால் பாரு. இன்னைக்கு 50 பாரு. இந்த பால் பாரு. யோ என்னையா 50 போடுவாருன்னா அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. ஓ சாரி சுக்கா, நீங்க வந்து விளையாண்ட காலத்துல இந்த மாதிரி லட்டு கேட்ச்ல வந்து பிடிச்சிருக்கீங்களா? ஓ பத்ரே நான் விளையாண்ட காலத்துல லட்டு இந்த லட்டு கேட்ச் இருக்குல்ல, அப்ப நான் அந்த திருப்பதி லைன்ல நின்றுட்டு இருந்தான். அப்போ லட்டு வாங்குறதுக்கு சரியான கூட்டம். நான் அவ்வளோ பூந்து தூக்கி விட்டாருங்க. அடுத்த பால் இப்ப இந்த பால் பவுண்டரி நோக்கி போதால கேட்ச் பிடிக்கிறாங்கன்னு பாப்போம். மூக்கு மேல கண்ணுக்கு மேல நெத்திக்கு மேல சட்டை. அந்த சட்டையை பார்த்தா நீ பால் விட்ட. லட்டு கேட்சுங்க. லட்டு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. லபக்கு லபக்குன்னு பிடிக்கும்டா லபக்கு. இது சரிப்பட்டு வராது. இங்கிலீஷ் கமெண்ட்ரியை போட்ட வேண்டியதுதான். ஒரு தீயில சொல்லெடுத்து உடஜோம கல்லெடுத்து அங்கொருவ வந்துருக்கானு போல போர் போய் பழத்தான். ஏய் என்னடா ரீல்ஸ் மாதிரி மட்டும் பண்றீங்க, அடிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த ஆர்ஆர் டீம்ல எல்லாம் பாடுறான் ஒரு சின்ன பையன் வந்து அடி அடிக்கிறான்டா. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நான் விட்டுட்டியா? பாப்பா நான் பாத்துக்கிறேன். தலை வந்துட்டாரா, நீ அவரு பார்த்து பாடுறா. நீ தங்க கட்டி சிங்க குட்டி.
ஏப்பா இனிமேல் இந்த வேலைக்கெல்லாம் போக வேணாம், ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். இந்த தம் தூண்டு டிவியை தூக்கி உடச்சி போட்டுருவோம், ஓகேவா? நல்லா தேட்ரு மாதிரி ஒரு டிவி வாங்கி தரேன், நல்லா கால் மேலே கால் போட்டு உட்காந்து கோடீஸ்வரன் படத்தை பாரு. இனிமேல் இந்த சமையல் வேலைலாம் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம், அதுக்குன்னு மெய்டு ஒருத்தவங்களை வர சொல்லிக்கலாம், அவங்க இது எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. அக்கா நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்ட? டாக்டருக்கு தானே? நீ இங்கெல்லாம் படிக்க வேண்டாம், யூகே போய் டாக்டர் படி. நீ எங்களெல்லாம் மிஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன்னா பின்னாடி ஒரு ஹெலிபேடு கட்டி விடுறேன், நீ வாரம் போயிட்டு வந்துரு, எல்லா செலவையும் தம்பி நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள எனக்கு சில கோடிகள் இன்னும் 2 நாள்ல கிரெடிட் ஆக போகுது மாப்பிள்ள. டேய் அதெல்லாம் எதுக்கு உனக்கு? இப்ப நான் உனக்கு என்ன சொல்ல கூப்பிட்டேன்னா, பைக் ஓட்டி முதுகு வலிக்குது, முட்டி வலிக்குது, அதனால நான் சொகுசா கார்ல போலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள. நம்ம வந்து காசு இருக்குங்கிறதுக்காக இந்த ஆடி BMW காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால வெறும் ஸ்கோடா இல்ல வோல்க்ஸ்வாகன் அந்த மாதிரி காரா ஒன்று வாங்கி போடலான்னு இருக்க மாப்பிள்ள. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு ஷோரூம் போயிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து புக் மட்டும் பண்ணிட்டு வந்துரு. நம்ம அப்புறம் போய் காசு வந்தோன்னா போய் வாங்கிட்டு வந்துருவோம். என்ன சொல்ற? டேய் அப்படி உனக்கு ஒரு கார் சேர்த்து புக் பண்ணிக்க. கார் புக் பண்ணி போய் வாங்கிட்டு வந்துடலாம். மாப்பிள்ள போறோம் மாப்பிள்ள, என்ன காசுன்னா வரல, போய் வாங்கலாம். இது காசுன்னு வரலையா? டேய் நல்லா கராரா பேசி வாங்கிடுறா, ஏமாத்திர போறாங்க. மாப்பிள்ள போன் பண்ணி கேட்கறதுக்கெல்லாம் ஆள் இல்ல மாப்பிள்ள, அவங்களே போட்டு விடுவாங்க. அவங்களா போடுங்களா? யாரு போட்டு விடுவா? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் அவசரப்பட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது மாப்பிள்ள. நான் இப்பதான் டீமே எடுத்திருக்கேன், இனிதான் டாஸ் போடுவாங்க, மேட்ச் நடக்கும், நான் போட்டவங்க எல்லாம் அடிச்சிருவாங்க,h1 கோடி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும் மாப்பிள்ள. ₹1 கோடி என்னடா சொல்ற? ட்ரீம்ல வேணும் மாப்பிள்ள. டேய் உன்னைய நம்பி எங்க அப்பா ஹார்ட்டா பேசிட்டு வச்சிருந்த காசு எடுத்துக்கிட்டு கார் புக் பண்ணிட்டு வந்துட்டேன்டா. மாப்பிள்ள ஒன்னும் கவலைப்படாத, உங்க அப்பனுக்கு ஒரு ஹார்ட் காசு மட்டும் 2 ஹார்ட் வாங்கி தரேன். இங்க ஒரு ஹார்ட் இங்க ஒரு ஹார்ட், அப்படியே வச்சுக்க சொல்லு. இப்படி வச்சுக்கிறதா? சிஎஸ்கே மேட்ச் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஸ்டேடியம் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஒரே மஞ்சளா தான் இருக்கு. கக்கா போயிட்டாங்களா? சுகா அடிச்சாருங்க, 6 பாருங்க. இதோட இந்த டீமோட ஸ்கோர் வந்து 52. 50 போட்டா 50 போட்டா சிஎஸ்கே இன்னைக்கு 50 போட்டா. பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப நம்ம சந்திப்போம். ஆர்சிபி மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இவர் இப்போ 6 அடிச்சிருக்காரு. இவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து 100 ரீச் பண்ணிட்டாரு. இந்த டீம் வந்து ஒரு 220 அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 4 ஓவர் மிச்சம் இருக்கு, நம்ம அடுத்த ஓவர்ல மீட் பண்ணுவோம். சிஎஸ்கே மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 6 பால்களுக்கு வந்து 36 ரன் தர சுகா. இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா? டபுள்ல பத்ர இந்த மேட்ச் கண்டிப்பா உயிர் இருக்கு. இப்படி சுகா இன்னும் 6 பால்க்கு வந்து 36 ரன் வேணும்ல? டேய் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் போட்டு போங்க போறான் பாரு. இப்ப பாரு சுகா, இப்ப வந்து ஒரு பாலுக்கு வந்து 20 ரன் தேவை. இப்ப சொல்லுங்க, இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா? கண்டிப்பா உயிர் இருக்கு. எப்படி சொல்றீங்க? பாரு 6 பால் எத்தனை? ஒரு பாலுக்கு 20 ரன் தேவையா? ஒரு 10 பால் வைடு போடுவாங்க, அதுக்கப்புறம் 5 பால் வந்து நோ பால் போடுவான், கடைசி பால் விட்டா பாரு சுத்தி டம்முன்னு. கண்டிப்பா உயிர் இருக்கு பாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா உயிர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு, நம்ம திறந்து காத்திருப்போம்.